ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கில் ஒரே லாஸ். ஸோ இந்த லாஸை வந்து நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஆப்ஷன் பையிங் வந்து எப்படி பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆப்ஷன் பையிங். இப்போ ஆப்ஷன் பையிங்கில் நம்ம உள்ளே வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே வருவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம என்ன கேபிட்டல் கொண்டு வரோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயமே அதுதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா, இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயந்தான் மெயின். ஸோ இதில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் வந்து கோட்டை விடுறாங்க. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி நம்ம என்ன வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. முதல்ல எல்லாருமே ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்கும்போது நம்ம அதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். குறிப்பாக இப்போ வந்து இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்லிக்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு வட்டி பிஸ்னஸ் மாதிரியே வந்து நம்ம ஹேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வட்டிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வட்டியாக நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவீங்க? இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் வட்டிக்கு கொடுத்துட்டு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 20,000மோ 30,000மோ உங்களால் வட்டி வாங்க முடியும்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து வாய்ப்பு கிடையாது. ஒரு மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், அடுத்த மாதம் உங்கள்கிட்ட பணம் வாங்கினவர் இருப்பாரா இல்லை எஸ்கேப் ஆயிடுவாராங்கிறதே வந்து தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு 5 லட்ச ரூபா நம்ம கேபிட்டல் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா கூட பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக ஆனுவல் ரிட்டர்னே வந்து உங்களுக்கு வந்து என்ன பேங்க்ஸஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா 8%ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க அந்த 8% வட்டி போட்டு கொடுத்தா கூட 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வருமானம் வராது. இப்போ இதை நீங்கள் இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 10% வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எடுக்கலாம். இதை எப்படி நம்ம எடுக்கிறது? இப்போ வந்து இந்த 50,000 நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நமக்கு வந்து 20 ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு மாதத்துக்கு வருதுன்னு இருக்கும். 10 நாள் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸை தாண்டி எக்ஸ்ட்ரா 2 ட்ரேடிங் செஷன் வந்து உங்களுக்கு இல்லை, 20 நாள் தான் இருக்குது அப்படின்னா, 10 நாள் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை 10 நாள் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இந்த 20 நாளில் இந்த பணத்துக்கான ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறது முதல் விஷயமாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே, அதாவது தினசரி வர்த்தகம். இந்த தினசரி வர்த்தகத்தில் உள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறதுல தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரேடிங் டிசிஷன்லாம் எடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த டேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லெவல்ஸுக்குள்ளே தான் உங்களால் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி அதுக்கு ஒரு டைம் வேல்யூ கொடுத்தோம்னா, அந்த டைம் வேல்யூவில் அந்த ஸ்டாக் வந்து என்ன க்ரோத் கொடுக்குதோ அதே மாதிரியே
ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ஆஃபில் வந்து நீங்கள் ஒரு பிஹேவ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே வந்து இதில் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்த்லி பீரியடுக்கு நம்ம வந்து முதல்லையே வந்து ஒரு இன்டெக்ஸையோ இல்லை ஒரு ஸ்டாக்கையோ எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் மந்த் இது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி வர்ற மந்தில் இது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு மந்த்லி வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மந்த்லிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பீரியடையும் ஒரு பாட்டமையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டம் நமக்கு வந்து கால் சைடும் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு புட் சைடுக்குமான ப்ரீமியமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த டிசம்பர் மந்த் வந்து 24,500 to 23,500 அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் நிஃப்டி ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ இதில் நீங்கள் 24,500 புட்டையும் 23,500 காலையும் மந்த்லி எக்ஸ்பைரியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் எப்போல்லாம் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதோ அப்போல்லாம் 23,500 காலை வந்து நம்ம பை பண்ணலாம். அதே நேரம் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் ட்ரெண்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குதோ, அதாவது 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இறங்கும்போது 24,500 புட்டு வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் நம்ம எடுத்து வச்சுருக்கும்போது இந்த 2 ப்ரீமியமுமே மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி ஒரு ப்ரீமியம் சூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகே, அதாவது ப்ரீமியம் மெல்ட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் ஹிட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக் நீங்கள் ஒரு ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அதை வந்து நம்ம தைரியமாக பண்ணலாம். நம்ம வீக்லி எக்ஸ்பைரிக்குள்ள போகும்போது வந்து இப்போ மற்ற ஸ்கிரிப்ட்லாம் வந்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியாக ஆயிடுச்சு செபியோடைய நியூ ரூல்ஸ் படி. குறிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் செலக்டடாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிஃப்டி எடுக்கும்போதுமே கூட அதை வந்து மந்த்லி எக்ஸ்பைரியாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு டைம் கொடுத்தா கூட அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்டாப் லாஸுமே அதே மாதிரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டேயில் வந்து லாட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சிங்கனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். அதை வந்து நம்ம லாஸை ஏற்றுக்க தான் செய்யணும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு ட்ரேடை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2-3 நாள் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மெத்தடில் வந்து இப்போ கரண்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இறங்குச்சு. ஸோ இந்த 1 வீக் அந்த ஏற்றம் அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து அந்த டைம் வேல்யூ கொடுத்து நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான ப்ராஃபிட்டையும் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணும்போதே இந்த மந்தில் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுத்துக்கலாம். அதில் லாஸும் கம்மி. நீங்கள் பர்டிகுலராக அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஒரு ரிலாக்ஸான ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடுக்கான டீசெண்டான ப்ராஃபிட்டை வந்து நம்ம அதில் எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எந்த ஸ்கிரிப்ட்னாலும் சரி, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதும் சரி, பர்டிகுலராக ஒரு மந்தில் ப்ரீவியஸ் மந்த் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ அந்த பாட்டம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸை வச்சு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமும் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸை எங்கே நம்ம வைக்கலாங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும் பட்சத்தில் நமக்கு அந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது. ஸ்டாப் லாஸ் ஹிட்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ் வந்து வர்றதுக்கு மெயின் ரீசனே அந்த ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு தான்
இந்த சிஸ்டமேட்டிக்கில் நம்ம பண்ணணும்னா இது நமக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லாஸையும் நம்மளால் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடுக்கோ இல்லை ஒரு விர்ச்சுவல் ட்ரேடுக்கோ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 மந்த் நீங்கள் வந்து அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதுபடி நீங்கள் அதை ரியல் ட்ரேடுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி மந்த்லி வைஸஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போடலான்னு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.